வணக்கம். நம்மில பலருக்கும் ஒரு கேள்வி வரலாம். என்னால அவங்கள போல சந்தோஷமா இருக்க முடியலையே. ஏன் நீங்க சந்தோஷம் அப்படிங்கறத எதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவீங்க? நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போறது, நினைச்ச நேரத்துல நினைச்சத சாப்பிடுறது, பங்களா, வீடு, லக்ஸரி கார், இப்படி பணத்தோட சம்பந்தப்பட்ட லக்ஸரி லைஃப், இதத்தானே சந்தோஷம்னு நினைக்கிறீங்க. இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையை கேட்ட பிறகு சந்தோஷம்னா என்னவென்ற ஒரு பெரிய பாடத்தை இந்த கதை கத்துத்தரும்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி செருப்பு தைக்கும் தன் வேலையை மிகவும் சந்தோஷமாக செய்து வந்தான். அவனுக்கு பெரிய சொத்துக்கள் என்பது இல்லை. ஆனாலும் அவன் எப்போதும் சந்தோஷமாக பாடிக்கொண்டே வேலை செய்வான். அவன் பாடுவதை கேட்ட கிராமமே சந்தோஷமாக இருக்கும். அதே கிராமத்தில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவருக்கு பெரிய மாளிகை, கோடிக்கணக்கில் சொத்துகள் இருந்தும் அவரால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அவர் எப்போதும் கவலையுடனே காணப்பட்டார். அதற்கு காரணம், யாராவது தன் சொத்துக்களை திருடிவிடுவார்களோ, இதனால் தனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என பயந்து தினமும் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த பணக்காரர் செருப்பு தைக்கும் தொழிலாளி சந்தோஷமாக பாடிக்கொண்டு வேலை செய்வதை பார்த்தார். எப்படி இவன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான் என்ற கேள்வியை தன் மனதிற்குள் கேட்டார். அடுத்த நாள் பணக்காரர் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியை பார்த்து ஒரு சின்ன பரிசை கொடுத்து அவனுடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் என நினைத்தார். ஆகவே அவர் தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பெரிய பொட்டலத்தை பரிசாக கொடுத்தார். இந்த பரிசால் உன் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக மாறும் என்று கூறினார். அந்த தங்கப் பொட்டலத்தை பார்த்த தொழிலாளி சந்தோஷமாக வாங்கிக் கொண்டான். பணக்காரர் சென்றவுடன் அடுத்த நிமிடமே அவனுக்கு பயம் ஏற்பட்டது. அன்று முதல் அவன் பாடவில்லை. யாராவது அந்த பரிசை திருடிவிடுவார்கள் என்று எண்ணி பயத்தோடு கட்டிலில் அமர்ந்திருந்தான். இது அவனுக்கு சுமையாக மாறியது. அடுத்த நாள் தொழிலாளி அந்த சுமை மற்றும் பயம் தாங்க முடியாமல் பணக்காரரை சந்தித்து, இந்த தங்கப் பொட்டலத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த இடத்தை விட்டுச் சென்றான். பழையபடியே அவன் செருப்பு தைக்கும் வேலையை சந்தோஷமாக செய்ய ஆரம்பித்தான். அவன் வேலையை தொடங்கி பாட ஆரம்பித்தவுடன் ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டனர். இதை பார்த்த பணக்காரர், சந்தோஷம் என்பது செல்வத்தில் இல்லை, உண்மையாக செய்கின்ற வேலையில்தான் உள்ளது என தெரிந்து கொண்டார். சந்தோஷத்தின் ரகசியம் எதில் உள்ளது என்பதை இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற நீங்கள் எதை விடுவீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த முறை இன்னும் சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.